நீண்ட சடையோட திடமான தோள்களோட கைகளில் எப்பவுமே விக்கெட் கீப்பிங் கிளவுஸோட இருக்கும் வீரர்கிட்ட போய் இந்த இடத்துல பேட்டிங் செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த இடத்துல வேணாலும் என்னால் ரன்களை அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன இளம் வீரரை பார்த்து பயிற்சியாளர்களும் அதிர்ச்சி அடையத்தான் செஞ்சிருக்காங்க. தன் திறமை மேல நம்பிக்கை இந்த இளம் வீரருக்கு அதிகமாவே இருந்தது. ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அப்படி சொல்றாரோ அப்படின்னு நினைச்ச பல பேரையும் பந்துக்கள் வந்த வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல பெவிலியனுக்கு பறக்க விட்ட திறமையை பார்த்து இந்த பையன்கிட்ட என்னவோ இருக்குப்பா அப்படின்னு உணர்ந்தவர் தான் அப்போதைய கேப்டன் சௌரவ் கங்குலி. 2004வது வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதியான இதே நாள்ல வங்கதேசத்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில 7வது வீரரா தன்னுடைய முதல் போட்டியில களமிறங்கிய MS தோனி முதல் போட்டியிலேயே ரன் எதுவும் எடுக்காம வெளியேறினார். அதுக்கு அடுத்த போட்டிகளையும் சொற்ப ரன்களே வெளியேறினாலும் தோனி மேல கங்குலிக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. சரியான வீரனை சரியான இடத்துல களமிறக்கணும் அப்படின்னு நினைச்ச சௌரவ் கங்குலி பாகிஸ்தானுக்கு எதிராக திறமையான பவுலர்களுக்கு எதிராக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து நம்பர் 3வது இடத்துல இருந்த தோனியை களமிறக்கினாரு. அந்த போட்டியில 2 மணி நேரத்துக்கு மேல நிலைச்சு நின்று ஆடின தோனி 123 பந்துகள்ல 15 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்களோட 148 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழக்காம இருந்தாரு. அதுக்கப்புறம் தோனி அப்படிங்கிற பேரு சர்வதேச கிரிக்கெட்ல அழிக்க முடியாத பேரா மாறுச்சு. Dhoni finishes off in style, a magnificent strike into the crowd. India lifts the World Cup after 28 years அப்படின்னு தொலைக்காட்சியில ஒலிச்ச ரவி சாஸ்திரியோட குரலும் தோனியோடைய அந்த வின்னிங் சிக்ஸரும் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனுடைய மனதுக்குள்ளேயும் இன்றளவும் மறக்க முடியாத பொக்கிஷமா இருந்துட்டு வருது. 1983வது வருஷம் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி முதல் உலக கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் 28 வருஷங்களா இந்தியா காத்திருக்க வேண்டியிருந்தது. தோனி அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து அணியோட கடினமான நேரத்துல கேப்டனா பொறுப்பேற்று அணியோட நன்மைக்காக சில கடுமையான முடிவுகளை எடுத்து சில கெட்ட பேரையும் தன் மேலே எடுத்துக்கிட்டாரு. ஆனா எல்லாமே கோப்பையை வென்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்துக்காக உதறி தள்ளின தோனி தன்னுடைய திட்டத்துக்காக ஒரு வலுவான அணியோட 2011 உலக கோப்பையில நுழைஞ்சாரு. தோனி தலைமையில சிறப்பா செயல்பட்ட இந்திய அணி இறுதிப் போட்டியில இலங்கை அணியை வீழ்த்தி 28 வருஷங்களுக்கு அப்புறம் உலக கோப்பையில வென்று மகுடம் சூடிச்சு. இந்தியா கோப்பை வெல்லாதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்த இந்திய ரசிகர்களுக்கு 2007 T20 உலக கோப்பை, 2011 ஒரு நாள் உலக கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்னு 3 ICC கோப்பைகளை வென்று கிரிக்கெட் வரலாற்றுல சிறந்த கேப்டன் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு கூற்றை உலக கிரிக்கெட்டர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியா செஞ்ச தோனி இந்திய கிரிக்கெட்டுடைய ஒரு சகாப்தம்.